welcome to King's NEET series. Last episode நம்ம NEET exam ஓட syllabus CBSE மாணவர்களை போலவே ஸ்டேட் போர்ட்ல குறிப்பா தமிழ் மீடியம்ல படிக்கிற மாணவர்களும் அழகாவே NEET exam கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சார் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த எபிசோட்லயும் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி let's welcome one of the most experienced and prominent faculties for NEET coaching, Mr. Anthony. வணக்கம் சார். வணக்கம். Hello future doctors. இன்னும் 2 மாதத்தில் வரப்போகிற நீட் எக்ஸாமுக்காக ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு உதவும் வகையில் ஜனனி இன்னும் நிறைய கேள்விகளோடு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி. கண்டிப்பா இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட இருக்கு, நிறைய டவுட்ஸும் இருக்கு. அதை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நீட் சிலபஸை பத்தி பிரீஃபா பார்த்துட்டோம். இப்போ நீட் சிலபஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குங்களா? நீட் சிலபஸில் 2022க்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. 2021ல் என்ன சேஞ்சஸ் கொடுத்தாங்களோ அதே சிலபஸ் தான் இந்த வருஷத்துக்கும் இருக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து சிலபஸில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ 2022 கொஸ்டின் பேட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா சார்? 2022லேயும் கொஸ்டின் பேட்டர்னில் சேஞ்சஸ் கிடையாது. 2021ல் என்ன சேஞ்சஸ் கொடுத்தாங்களோ அதே சேஞ்சஸ் தான் எப்பவும் இருக்கு. ஓகே ஃபைன். அப்போ வந்து இந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். இது ஒரு முக்கியமான விஷயம், மாணவர்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீட் எக்ஸாமுக்காக ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுற நீங்கள் இந்த கொஸ்டின் பேட்டர்ன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 2020ல் நீட் எக்ஸாமுக்காக ஃபாலோ பண்ண கொஸ்டின்ஸ் வந்து 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ். 2021ல் அந்த பேட்டர்னை மாற்றி 200 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ்ன்னு கொடுத்தாங்க. ஆனால் 2022ல் அதே 200 கொஸ்டின்ஸ் டைம் வந்து 3 hours 20 மினிட்ஸாக கொடுத்துருக்காங்க. 3 hours 20 மினிட்ஸ். ஏன்னா 200 கொஸ்டின்ஸுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுது. லாஸ்ட் இயர் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா 180 மினிட்ஸில் 200 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாற்றத்தை தான் இப்போ டைமில் மட்டும்தான் மெயினாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னா, பயாலஜி 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 90 கொஸ்டின்ஸோட ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஆட் பண்ண விதம் பாட்டனி அப்படின்னு தனியாக பிரித்து, பாட்டனியில் செக்ஷன் ஏ 35 கொஸ்டின்ஸ், செக்ஷன் பி 15 கொஸ்டின்ஸ். இந்த 15 கொஸ்டினில் தான் நீங்கள் 10 கொஸ்டின்ஸை மட்டும்தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஜுவாலஜியில் செக்ஷன் ஏ 35 கொஸ்டின்ஸ், செக்ஷன் பி 15 கொஸ்டின்ஸ். அந்த 15 கொஸ்டின்ஸ்லையும் 10 கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணணும். ஃபிசிக்ஸ் செக்ஷன் ஏ 35 கொஸ்டின்ஸ், செக்ஷன் பி 15 கொஸ்டின்ஸ். அதுலேயும் 10 தான் ஆன்சர் பண்ணணும். கெமிஸ்ட்ரி அதே போல தான் செக்ஷன் ஏ 35 கொஸ்டின்ஸ், செக்ஷன் பி 15 கொஸ்டின்ஸ், 10 கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ மொத்தமாக வரும்போது ஒரு 20 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா நிற்கும். அந்த 20 கொஸ்டின்ஸை படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த வருஷம் 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த வருஷம் 200 கொஸ்டின்ஸுக்கு 200 மினிட்ஸ் கிடைக்குது. அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம். மாணவர்கள் வந்து இதை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை என்டி அனௌன்ஸ் பண்ணிடுறது மாணவர்களுக்கு மிகவும் அட்வான்டேஜான ஒரு எஃபர்ட். ஸோ சூப்பர் சார். கொஸ்டின் பேட்டர்ன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ வந்து மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக புக்ஸ் சொல்லுவாங்க. இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இதுலேருந்து கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீட்காக ஏதாச்சும் தனிப்பட்ட புக்ஸை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? நீட் சிலபஸ் அனௌன்ஸ் பண்ண என்டிஏ ரெஃபரன்ஸ் புக்கையும் சேர்த்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டென்ட்டு தான் இருக்கும், பாடம் இருக்கும். ஆனால் நீட் ஸ்டைல்டு கொஸ்டின்ஸ் அதில் அதிகம் இருக்காது. கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு தான் இருக்கும். அதில் வந்து நம்ம நல்ல தரவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீட் ஸ்டைல்டு கொஸ்டின்ஸ்லாம் எந்தெந்த புக்கில் இருக்குதோ அந்த புக்கில் வாங்கி நம்ம படிக்கணும். சிலதில் ரொம்ப ஃபேமஸான புக்ஸ்லாம் இருக்குது. அந்த புக்ஸ்லாம் வாங்கினோம்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் அந்த புக்கில் என்ன பண்ணுவாங்க, ஒரு லெசனில் மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில டஃப் கொஸ்டின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்கட் ட்ரிக்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்ஸில் அதிகமாக இருக்காது, இருக்கும் ஆனால் அதிகமாக இருக்காது. ஆனால் இது போல் நீட்டுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்ட்ரா புக்ஸில் இதெல்லாமே தனியாக கொடுத்துருப்பாங்க.
மாணவர்கள் வந்து அந்த போல் புக்ஸை ரெஃபர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாமுக்காக எக்ஸ்ட்ரா புக்ஸ் வாங்கி படிக்க வேண்டியிருக்கும். ஓகே, சூப்பர். இப்போ சார் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயாலஜி மட்டும் படித்தா போதும், இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அப்படியே சாய்ஸில் விட்டுடலாம், நிறைய ஃபார்முலாஸ்லாம் வருது, ஸோ அதெல்லாம் பார்க்க முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த பயாலஜி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் போதும் அப்படின்றதுல என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது சார்? இது மாணவர்கள் மத்தியில் தற்சமயத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு கருத்து இதுதான். இப்போ நீட் எக்ஸாம்ன்றது 180 கேள்விகளுக்கு 4 மார்க் வீதம் 720 மார்க் தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் பயாலஜி 90 கொஸ்டின்ஸு 4 மார்க்குனாக்கா 360 தான். இப்போ 720 வாங்கணும்னு ஆசைப்படுறவன் 320க்கு போனாங்கன்னா ஃபுல் அச்சீவ்மெண்ட் வராது. 600 மார்க் வாங்கணுன்னாலும் இது செட் ஆகாது. பிள்ளைங்க வந்து 600 மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா எல்லாத்தையும் தான் படிக்கணும். மியர் நீட் குவாலிஃபிகேஷன் மட்டும் எனக்கு போதும், பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயாலஜி மட்டும் எடுத்து படிக்கலாம், அதில் தவறு கிடையாது. ஆனால் அந்த பயாலஜி மட்டும் வச்சு படிச்சுக்கிட்டு அவங்களால கட் ஆஃப்க்கு உள்ளே வர முடியாது. அதனால் மாணவர்கள் வந்து இப்படி ஒரு கருத்து வச்சுன்னு இருக்கிறதே வந்து தவறானது தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் அப்படியே சாய்ஸில் விட்டுடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு போகாதீங்க. எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அழகாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து இப்போ நீட் எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம் எழுதும்போது நான் எந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணால் அழகாக ஸ்கோர் பண்ணலாம், நல்ல ஸ்கோர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. உண்மையில ரொம்ப அருமையான கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. இதுக்கு நம்ம பதில் சொல்கிறது மூலமா மாணவர்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இப்போ ஃபிசிக்ஸு அந்த சப்ஜெக்டை முதல்ல எடுக்கணும், எழுதுறதுக்கு இல்லை. அதனுடைய தன்மையை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ் எடுத்துட்டோம்னா, ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கேள்வியும் வந்து மல்டி ப்ராங்டு கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக ஃபார்முலாவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கிற சான்ஸே கிடையாது. பல கான்செப்ட்ஸ்லாம் இன்டகிரேட் பண்ணி தான் ஒரு ஃபிசிக்ஸ் கொஸ்டினை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த கொஸ்டினை ஒரு நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிது கிடையாது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் ஃபிசிக்ஸை விட ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பயாலஜி அப்படி கிடையாது. பயாலஜியில் ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் கரெக்ட், இன்கரெக்ட், மிஸ்மேட்ச்னு பண்ணுறது, 3 மல்டிபிள் ஆன்சர்ஸ் உள்ள கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் சூஸ் பண்ணுறதை தவிர மற்ற கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாகவே இருக்கும். ஒன் வேர்டில் டைரக்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், நம்ம டைரக்ட் ஆன்சர்ஸை சூஸ் பண்ணின்னு போகலாம். அப்போது பயாலஜியை ஃபஸ்ட்டு எழுதுட்டோம்னா வி கேன் சேவ் த டைம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 1 ஹவருக்காக பயாலஜியை ஸ்பெண்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிற பிள்ளைங்க பயாலஜியை 45 மினிட்ஸுக்குள்ளவே கூட ஈஸியாக முடிக்கலாம். அப்போ அங்கே ஒரு 15 மினிட்ஸ் சேவ் ஆகும். அந்த 15 மினிட்ஸை எக்ஸ்ட்ராவாக கெமிஸ்ட்ரிக்கோ அல்லது ஃபிசிக்ஸ் தேவைப்பட்ட ஃபிசிக்ஸுக்கோ அவங்க யூஸ் பண்ணலாம். அப்படி பார்க்குற பட்சத்தில் ஆன்சர் பண்ணும்போது பயாலஜியை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸ். இது ஏற்கனவே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வரும். அதனால் தட்ஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு மாணவன் இந்திய அளவில் நீட்டில் ஃபஸ்ட்டு எடுத்த மாணவன் வந்து ஃபிசிக்ஸை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி 35 மினிட்ஸில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 45 கொஸ்டின்ஸை 35 மினிட்ஸில். ஹி யூஸ்டு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். அதனால் எதை முதல்ல ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது வந்து மாணவர்களுடைய சாய்ஸ் தான், அவங்களுடைய மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனை பொறுத்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சார் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே அழகாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீட் சிலபஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஸ்பெஷலாக புக்ஸ் ரெஃபர் பண்ணால் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் பயாலஜி மட்டும் எடுத்துக்காம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் சேர்த்து படித்தா நல்லது அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, கரெக்டான ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோடு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சூப்பராக எக்ஸாமை கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சார் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் இன்னும் நிறைய நீட் கொஸ்டின்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Jayani signing off. Tata, bye-bye. King's International Medical Academy.